ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டப்பாறை காளியம்மன் கோவில் 48 அப்போ நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பெரிய சட்டியை வச்சாச்சுங்க. நைட்டே உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் ஒரு கழுவிக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அடுத்து அலசி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை சோம்பு போட்டுக்கலாம். சீரகம், கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடியிலிருந்து கிண்டணும். அவ்வளோதாங்க, வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். வதங்கினதை ஆற வச்சு அரைச்சாச்சு. இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக, தேங்காய் தனியாக, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடிங்க. அடுத்து கோயிலுக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டு பொங்கலும் வச்சாச்சுங்க. பொங்கல் நல்லபடியாகவே பொங்கியும் வந்துருச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா போய் கிடாவும் வெட்டியாச்சுங்க. வெட்டின கிடாவை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிடாங்க வெட்டிக்கிட்டு இருக்கப்பவே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து குழம்பு வைக்க தாளித்து விட்டாங்க. இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம், பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டாங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அடுத்து மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டுக்கலாம். அடுத்து அரிசி கழனி பிடிச்சி வச்சுருப்போங்களே, அதாவது அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறாங்க. கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக செவனப்பும் ஊற்றிக்கிறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கறி மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கலக்கி டைரெக்டாக ஊற்றிருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. கறியை தனியாக எடுத்து வறுவல் பண்ணியிருக்கோம். வறுவலும் சூப்பராகவே வந்துருச்சுங்க. பாய். நெக்ஸ்ட்